அமாவாசை நாளில் மேல்மலையனூர் செல்லும் சாலைகள் அனைத்தும் பக்தர்களின் பெருங்கடலாய் மாறிவிடும். பேருந்து, வேன், கார், இருசக்கர வாகனங்கள் எதிலாவது வந்தாலும் அவர்களின் இலக்கு ஒன்றுதான். கோவிலுக்கு செல்லும் பாதை முழுக்க ஒரு திருவிழா சந்தை போல காட்சி தந்தது. குழந்தைகளுக்கு பொம்மை ஆசை, பெரியவர்களுக்கு பக்தி ஆசை. அங்கே ஒவ்வொரு முகத்திலும் ஒரு சந்தோஷம். எலுமிச்சை, வேப்பிலை, தேங்காய். அம்மனுக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒவ்வொரு பொருளும் ஒரு நம்பிக்கையின் வடிவம். அம்மன் அருள் காப்பாத்தட்டும், திருஷ்டி எல்லாம அகலட்டும். அம்மன் தரிசனத்திற்கு முன் பலர் திருஷ்டி கழித்துக் கொண்டு தங்கள் மனதை சுத்தப்படுத்திக் கொள்வார்கள். எலுமிச்சை உடைவது தீய சக்திகள் விலகும் அடையாளம் என்று நம்பப்படுகிறது. உடைந்த எலுமிச்சைகள் கழிந்த திருஷ்டியின் சாட்சிகள். அமாவாசை திருவிழா கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது. சந்தேகப்படத்தக்க நபர்களை கண்டால் உடனே காவல்துறையினரிடம் தெரிவிக்கவும். மேல்மலையனூர் அங்காள அம்மன் அருள் நிலம். இன்று அமாவாசை, 1000 கண்கள் காத்திருக்கும் நாள். காத்திருப்பது வெறும் தரிசனமில்லைம்மா, அம்மன் கதையை கேட்கும் பாக்கியம். பாட்டி, அங்காளம்மனுக்கு அமாவாசை ஏன் இவ்ளோ முக்கியம்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு பாப்பா. சிவபெருமானுக்கே நேர்ந்த ஒரு பயங்கர சாபம். ஒரு காலத்துல பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்தது. அந்த 5வது தலை வந்ததாலே அவருக்கு அகந்தை அதிகமாயிற்று. அந்த அகந்தையை அடக்க சிவபெருமான் பைரவராகி அந்த 5வது தலையை அகற்றினார். ஆனா அந்த தலை சிவனோட கையில ஒட்டிக்கிட்டது. அது ஒரு சாபம். சிவபெருமான் எங்கே போய் பிச்சை எடுத்தாலும் அந்த கபாலம் எல்லாத்தையும் சாப்பிட்டுடும். அப்போ என்ன நடந்தது பாட்டி? அதுதான் இப்போ சொல்ல போறேன். அம்மனோட அற்புதம். மகாவிஷ்ணு சொன்னார், இந்த சாபத்தை உடைக்க சக்தி மட்டுமே முடியும். பார்வதி தேவி அன்போட உணவு சமைத்தாள். உணவு தரப்போகும் நேரம் அவள் அதை கீழே சிதறவிட்டாள். அந்த சக்தி கோபத்தோட ஒரு புதிய வடிவம் எடுத்தது. அதுதான் அங்காளம்மன். தன் வலது காலால் அந்த கபாலத்தை மிதித்து சாபத்தை உடைத்தாள். அந்த நொடியில் சிவபெருமான் சாபத்திலிருந்து விடுபட்டார். ஆனா அந்த உக்கிர சக்தி இன்னும் அடங்கல. அதனால் அவள் 5 தலைநாகமாக மாறினாள். இந்த மேல்மலையனூரில் புற்றுக்குள் தங்கி அருள் வழங்க ஆரம்பித்தாள். அம்மன் மேல்மலையனூரில் வந்து அமர்ந்தாள். அங்கதான் அவள் அருள் நிலம். அம்மன் அருள் கிடைக்கணும்னா மனசு சுத்தமா இருக்கணும். அம்மாவை ஒரு நொடி காண 1000 இதயங்கள் ஒரே நேரத்தில் துடித்தன. அங்கே பூமாலை சூடி ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள் அம்மா. அவளை நம்பி வந்தவங்க அம்மன் கைவிட மாட்டாள். அவள் ஒரு தாயே. பார்,
அம்மன் தரிசனம் வந்துடுச்சு. அம்மன் தாயே போற்றி, அம்மன் தாயே போற்றி, அம்மன் தாயே போற்றி. அம்மன் தாயே போற்றி. அமாவாசை இரவு இருள் அதிகமான நேரம். அந்த நேரத்தில்தான் அம்மன் அருள் அதிகம்.